மார்ச் 2025 ஹோலியோட வண்ணங்கள்ல மூழ்கிறதுக்காக மொத்த வட மாநிலங்களும் தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. தெருக்கள்ல வண்ணப்பொடிகளோட விற்பனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராகவே நடந்துகிட்டு இருந்துச்சு. வீடுகளில் மக்கள் அதுக்கான வேலைகளை செய்யவும் தொடங்கினாங்க. எங்க பார்த்தாலும் பண்டிகையோட மகிழ்ச்சியால மக்கள் சந்தோஷத்துல இருந்தாங்க. மக்கள் எல்லோரும் வண்ணங்கள்ல விளையாடிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல உத்தரப்பிரதேசத்தோட மீரட் நகரத்துல பிரம்மபுரி அப்படிங்கிற பகுதியில ஒரு கொடூரமான ரத்த விளையாட்டு விளையாடப்பட்டுச்சு. இந்த மாதிரியான விளையாட்டை எந்த மனுஷனும் தன்னோட கனவுல கூட கற்பனை செஞ்சிருக்க மாட்டான். 11 மார்ச் 2025 அன்னைக்கு மொத்த வடமாநில சோசியல் மீடியாலையும் ஒரு வீடியோ வைரலாச்சு. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு ஆணும் ரொம்பவே ரொமான்டிக்காக தங்களோட பிறந்த நாளை கொண்டாடினாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் ஊட்டி சிரிச்ச முகத்தோட கேமரா முன்னாடி ரொம்பவே நெருக்கமாக இருக்கிற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு. இதை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான ஜோடி, இதே மாதிரி ஒரு ஜோடி நமக்கு அமையணும், அப்படி இல்லைன்னா நம்ம ஜோடியோட இப்படி இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தோணும். சில நாட்கள் கழிச்சு, அதாவது சரியா 14 மார்ச் 2025 அன்னைக்கு இன்னொரு வீடியோவும் வெளியே வருது. இந்த வீடியோல அதே ஜோடி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வண்ணங்களை பூசி ஹோலி விளையாடுறத நம்ம எல்லாராலையும் காண முடியும். இதுக்கப்புறம் இந்த ஜோடி எந்த வீடியோ போட்டாலும் அது வைரல் தான். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவும் வைரல் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா நைட் டைம் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு நைட் கிளப்ல அதிக மியூசிக் சவுண்டு, அது மட்டும் இல்லாம டிஜே லைட்ல போதையில மக்கள் ஆடுற மாதிரியும் அதுல இந்த வைரல் ஜோடியும் மது போதையில நடனம் ஆடுற மாதிரியும் அந்த வீடியோ இருந்துச்சு. அவங்கள பாக்குற எல்லாருக்குமே அவங்க எதை பத்தியும் கவலைப்படாம உலகத்துல நாங்க தான் சந்தோஷமான ஜோடி அப்படிங்கறத நமக்கு உணர்த்துறதா மொத்த வடக்கு சோசியல் மீடியாவும் சில்லறையை சிதற விட்டாங்க. ஆனா இந்த சந்தோஷம், இந்த உல்லாசம், இது ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற கதை ஏதோ சாதாரணமான கதை இல்ல. மனிதநேயத்தோட எல்லா எல்லையும் தாண்டின ஒரு குற்றத்துக்கு அப்புறம் நடந்ததுதான் இது. ஒரு மனுஷன் முகத்துல சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ள எவ்வளவு இறக்கங்கிறது இல்லாதவனா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ எல்லாமே ஒரு உதாரணம். மீரட்ல நடந்த இந்த கதையும் அப்படித்தான் இருந்துச்சு. இது முழு மீரட் நகரத்தை மட்டும் இல்ல, நாடு முழுசு இருக்க மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. மொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குன ப்ளூ ட்ரம் கேஸை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். நான் உங்கள் தாஸ், இது பிளாக் ஸ்மெலி. வாங்க வீடியோக்குள்ள போறோம். இந்த கேஸை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா சின்னதா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போகணும். வாங்க பிளாஷ்பேக் உள்ள போலாம். இந்த வீடியோல நீங்க பாக்குற மனுஷன் நார்மல் மிடில் கிளாஸ் குடும்பஸ்தன் தான். தன்னோட பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாருல, இவர் தான் சௌரப் ராஜ்புத். சௌரப் 24 பிப்ரவரி 2025 அன்னைக்கு லண்டன்ல இருந்து 2 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வராரு. அதுலயும் குறிப்பா தன்னோட மனைவியான முஸ்கான், அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணான பிஹுவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அவர் வந்திருந்தாரு. பிப்ரவரி 28 அன்னைக்கு பிஹுக்கு 6வது பிறந்த நாள். இது பாத்தீங்கன்னா அன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ. மொத்த குடும்பமும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. இந்த வீடியோல இருக்க பொண்ணு, ஸ்டார்டிங்ல பார்த்த ஹோலி கொண்டாடுற பொண்ணு, இமாச்சலத்துல கிளப்ல போதையில நடனம் ஆடின பொண்ணு, 3மே ஒரே ஆள் தான். இந்த சந்தோஷமான தருணம் சீக்கிரமே ரத்தம் மற்றும் சதியோட கதையா மாறும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. லண்டன்ல இருந்து மீரட் திரும்பினதும் சௌரப் ராஜ்புத்தோட மொத்த உலகமும் அவரோட மகளான பிஹு, அது மட்டும் இல்லாம அவரோட மனைவியான முஸ்கானை சுத்தியே இருந்துச்சு. 2 வருஷமா வெளிநாட்டுல தங்கி வேலை செஞ்ச அவரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்த ஒத்த நொடியும் வாழ விரும்பினாரு. குறிப்பா தன்னோட மகளான பிஹுவோட. அவளை ஸ்கூல்ல விடுறது, கூட்டிட்டு வர்றது, எப்பவும் அவ கூட விளையாடுறது, தூங்குறதுக்கு முன்னாடி அவளை மடியில வச்சுக்கிட்டு கதையா பேசி அப்படியே அவளை தூங்க வைக்கிறதுன்னு தன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியான நாட்கள்னா அதுதான் அந்த மனுஷனுக்கு. சௌரப் தன்னோட மனைவி மற்றும் மகளோட மீரட்ல பிரம்மபுரி அப்படிங்கிற ஏரியால வாடகை வீட்டுல தங்கியிருந்தாரு. அவரோட அப்பா அம்மாவும் தம்பியும் அதே பகுதியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல குடியிருந்தாங்க. சௌரப் பாத்தீங்கன்னா டெய்லி தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தன்னோட ஒய்ஃப் குழந்தையோட தன்னோட வீட்டுல சாப்பிட்டுட்டு தூங்குறதா வழக்கம். வெளியில இருந்து பார்க்க எல்லாமே சாதாரணமா தான் இருந்துச்சு. ஆனா 3 மார்ச் 2025 அன்னைக்கு பிஹுக்கு 2nd ஸ்டாண்டர்டோட எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவளுக்கு லீவு. அதே நாள்ல பாத்தீங்கன்னா முஸ்கான் பிஹுவை அவளோட பாட்டி வீட்டுல விட்டுட்டு வர்றா. அவனும் சௌரப்பும் மார்ச் 4ஆம் தேதி ஈவினிங் சிம்லாக்கு டூர் போறதா அவ ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே சொல்றா. இதை கேட்கும்போது, இதை கேட்கிற உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, ஏன் அவங்க குடும்பத்துக்கும் சரி, அவ என்ன அவ புருஷனோட டூர் தானே போறா அப்படின்றனால யாருக்குமே சந்தேகம் வர வாய்ப்பு இல்ல. ஆனா மார்ச் 4ஆம் தேதி சௌரப் அம்மா வீட்டுக்கு நைட்டு சாப்பாடு வாங்க வராததால அவனோட தம்பியான ராகுலுக்கு இது சரியா இல்ல அப்படின்னு சொல்லி தோணவும் அவனும் உடனே சௌரப்புக்கு
சௌரபுக்கு ஃபோன் பண்றான். ஆனா சௌரப் போனை எடுக்கல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சௌரபோட நம்பர்ல இருந்து டூர் போயிருக்கேன்னு கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துடுறேன்னு ஒரு மெசேஜ் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி சௌரபோட தங்கச்சி அவனை பார்க்கணும்னு சொல்லி போன் பண்றா. ஆனா இதுக்கும் போன் எடுக்காம தான் டூர் போயிருக்கேன்னு கொஞ்ச நாள்ல திரும்ப வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லியும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றான். இங்க குளிர் அதிகமா இருக்கிறதால பிகுவை கூட்டிட்டு வரலைன்னு சௌரப் கிட்ட இருந்து வந்த மெசேஜ்ல இருந்துச்சு. அதுபோக சிம்லா மற்றும் மணாலியில அவன் முஸ்கானோட மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி சில போட்டோக்களையும் அனுப்புறான். இந்த போட்டோ மெசேஜ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரியே உங்களுக்கும் சந்தேகம் வரலைன்னா அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் வாங்க. அவன் தங்கச்சியும் சரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றா. ஆனா இந்த போட்டோ மெசேஜ் எல்லாமே இந்த கதையோட பாதையை மாத்துன்னு உங்களை மாதிரியே அவங்க குடும்பத்துக்கும் தெரியல. இதுக்கிடையில இவங்க ஹவுஸ் ஓனர் முஸ்கான போன்ல கூப்பிட்டு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், வீட்டை காலி பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அவளும் நானும் சௌரபும் டூர் வந்திருக்கோம், ஊர் திரும்பினதும் வீட்டை காலி பண்ணி தர்றதா சொல்றா. இந்த எல்லா விஷயங்களையும் கேட்கும்போது உங்களுக்கு வர்ற மிகப்பெரிய கேள்வியே, உண்மையிலேயே சௌரப் முஸ்கான் கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தானா? அப்படி இருந்தா அந்த இன்னொரு ஆளோட அதே மணாலியில அவ எப்படி வீடியோல வர முடியும்? அதானே இந்த போலி பயணம் தான் பின்னாடி நடந்த ஒரு கொடூரத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகுதுன்னு யாருக்குமே தெரியல. 18 மார்ச் 2025 அன்னைக்கு மதியத்துல பாத்தீங்கன்னா பிரம்மபுரி பகுதியில திடீர்னு பரபரப்பாகுது. மதியம் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 12 மணிக்கு முஸ்கான் ஒரு மாதிரி பதட்டத்தோட தன்னோட வாடகை வீட்டுக்கு வந்தா. ஏன்னா ஆல்ரெடி ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி செய்ய சொல்லி இருந்ததால வீட்டு சாமான்களை ஏத்திட்டு போக ஒரு வண்டியும் அதுல சாமான்களை ஏத்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருந்தா. அவ குடியிருந்த அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல ப்ளூ கலர்ல ஒரு ட்ரம் இருந்துச்சு. அந்த ட்ரம்மை தூக்கி வண்டியில வைக்கணும்னு முஸ்கான் வந்தவங்க கிட்ட சொல்லவும் அவங்களும் அந்த ட்ரம்மை தூக்க முயற்சி பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னா அதிக வெயிட்டா இருக்குது. என்ன முயற்சி பண்ணாலும் அந்த ட்ரம்மை பாத்தீங்கன்னா அங்க இருந்து அசைக்க கூட முடியல. இதுல அப்படி என்னதான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜாமானயத்தை வந்ததுல ஒருத்தன் கேட்கவும் அதுக்கு முஸ்கான் எல்லாரும் சொல்ற அதே மாதிரியான பொய்யான பழைய பொருள் தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இதுக்கிடையில வந்த லேபர்ல ஒருத்தன் அந்த ட்ரம்மை நகட்டும் போது அந்த ட்ரம்மோட மூடி ஓபன் ஆகுது. உடனே பாத்தீங்கன்னா அதுல இருந்து மிக மோசமான அழுகுன வாடை அடிக்க ஆரம்பிக்கவும் அந்த அழுகுன வாடை அதிகமா இருந்ததால அங்க நிக்க கூட முடியல. 2 பேரும் பயந்து போய் எதுவுமே சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஓடுன 2 பேரும் பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஒரு கனமான ட்ரம்மு, ஒரு பூட்டப்பட்ட ரூம், இந்த மாதிரியான தகவல் கிடைச்ச உடனே இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் டீமை பிரம்மபுரியில இருக்க அந்த வீட்டுக்கு அனுப்புறாரு. ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு வீட்டோட கதவை உடைக்கிறாங்க. போலீஸ் டீமும் அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா அங்க அந்த ப்ளூ ட்ரம் இருக்கும். உடனே அதை திறந்தா அதுக்குள்ள இருந்து அதே மாதிரி பயங்கரமான வாடை வீசும். உள்ள இருக்கிறது மனுஷன் உடல் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண போலீஸ் அந்த ட்ரம்மை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த ட்ரம் வெயிட் அதிகமா இருந்ததால சுமார் 10க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க சேர்ந்து அதை இழுத்து வெளியே கொண்டு வர வேண்டியதா இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை வண்டியில ஏற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அங்க வச்சு ட்ரம்மை வெட்ட ஆரம்பிச்சாங்க. ட்ரம்மை வெட்ட அங்க இருந்த ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அதாவது சிமெண்ட் நிரப்பப்பட்ட அந்த ட்ரம்முக்குள்ள ஒரு தலை கை, அது மட்டும் இல்லாம உடலோட மற்ற பாகங்களும் அதுக்குள்ள இருந்துச்சு. அந்த தலை வேற யாரோடதும் இல்ல, முஸ்கானோட புருஷனான சௌரப் ராஜ்புத்தோடது தான். சில வாரங்களுக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த அதே சௌரப் தான் அது. தன்னோட குடும்பத்துக்காக வாழ்க்கை பூரா உழைச்ச சௌரபுக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு அவங்க குடும்பத்திலயும் சரி அவனை சுத்தி இருந்தவங்களும் சரி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மீரட்ல நடந்தது வெறும் இல்ல, மனிதநேயத்தோட எல்லையை தாண்டின ஒரு கொடூரமான குற்றம். இப்போ இந்த கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்கு. அந்த கதை தெரிஞ்சாதான் நமக்கு இந்த கதை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முழுசா புரியும். அதாவது இந்த கதை நம்மள 2016 வரைக்கும் கூட்டிட்டு போகுது. முஸ்கானோட தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு ஜோசியர். அதனால ஜோசியம் பார்க்க அடிக்கடி சௌரப் அவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்கான். இங்கதான் சௌரப்பும் முஸ்கானும் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறாங்க. பார்த்த முதல் வாட்டியே 2 பேரும் ஒருத்தர் விரும்ப தொடங்கி மொபைல் எண்களை மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலப்போக்குல இது காதலா மாறுது. ஆனா இந்த விஷயம் 2 குடும்பத்துக்கும் தெரியவும் 2 குடும்பமும் இவங்க லவ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சௌரப்பும் முஸ்கானும் ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. சௌரப் அந்த நேரத்துல கப்பல்ல வேலை பார்த்ததால அதிக நாட்கள் வீட்டுக்கு வர முடியாம இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் முஸ்கானுக்காக கல்யாணம் ஆகி சரியா 6 மாசத்துல கப்பல்ல பார்த்த வேலையை விட்டுறான். 1 வருஷம் சௌரப் தன்னோட ஒய்ஃப், தன்னோட அப்பா அம்மா எல்லாருமே ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க.
இருந்தாங்க. முஸ்கானுக்கு பாத்தீங்கன்னா அதுல விருப்பம் இல்லாம இருந்ததால சௌரப்போட குடும்பத்தோட டெய்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா சரியா வராது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த சௌரவ் தனி குடித்தனம் போலாம் அப்படின்னு சொல்லி தனி குடித்தனமும் போறான். 2019 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழகான பொன் குழந்தை பிறக்குது. அதுக்கு பிகு அப்படின்னு சொல்லி பேரு வைக்கிறாங்க. அதே வருஷம் தான் முஸ்கான் பாத்தீங்கன்னா சாஹில் சுக்லா அப்படிங்கிறவனை சந்திக்கிறார். இந்த சாஹில் முஸ்கானோட 10வது வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சவன். பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஷாப்பிங் மால்ல அவனை சந்திக்கிறார். இதுக்கப்புறம் முஸ்கான் மற்றும் சாஹிலுக்கு இடையில அடிக்கடி சந்திப்பு ஏற்படுது. வெளியே அங்கங்க மீட் பண்ணவங்க ஒரு லெவலுக்கு மேல சௌரப் வீட்டுல இல்லாத நேரத்துல சௌரப் வீட்லயே சந்திச்சுக்கிறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா காலப்போக்குல கள்ள உறவாவும் மாறுது. 2 பேரும் சேர்ந்து போதை பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்சு சௌரப் காருக்கும் வருது. இருந்தாலும் இதை சரி பண்ண முயற்சி பண்றான் சௌரப். பட் அவ இவன் பேச்ச கேட்காம நான் அப்படித்தான் இருப்பேன், அது மட்டும் இல்லாம உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இவன் கூட சண்டையும் போடுறா. இது பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில இருந்த இடைவெளியை ரொம்பவே அதிகமாக்குச்சு. ஒரு ஸ்டேஜ்ல அவளை டைவர்ஸ் பண்ணவும் முடிவு பண்றா சௌரப். ஆனா 2 குடும்பமும் பேசி சமாதானம் பண்றாங்க. சரி, அவ தான் பேச்ச கேட்கலினாலும் தன்னோட பொண்ணுக்காக இருப்போம்னு முடிவு பண்றான் சௌரப். இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து ஒரு வேலைக்கு ஆஃபர் கிடைக்கும். தன்னோட பொண்ணோட எதிர்காலத்தை நினைச்சு லண்டன் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2023ல சௌரப் லண்டனும் போறான். என்னதான் அவன் தன்னோட குடும்பத்தை விட்டு விலகி இருந்தாலும் டெய்லி வீடியோ கால்ல தன்னோட ஒய்ஃப் மற்றும் பொண்ணு கூட பேசிக்கிட்டு தான் இருக்கான். ஆரம்பத்துல எல்லாம் சாதாரணமா போச்சு. ஆனா புருஷன் கூட இல்லாததுனால முஸ்கானுக்கு இது ரொம்பவே வசதியாகவும் இருந்துச்சு. நாள் ஆக முஸ்கான சாஹில் தன்னோட வீட்டிலேயே தங்க வைக்க ஆரம்பிச்சா. 2 பேரும் சேர்ந்து சரக்கு, சிகரெட்டு, அது மட்டும் இல்லாம வீட்டிலேயே பயன்படுத்த தொடங்கினாங்க. இதே மாதிரி இவ வீட்டுக்குள்ள இந்த விஷயத்த பண்ற விஷயம் லண்டன்ல இருக்கக்கூடிய சௌரபுக்கு தெரிய வரவும் மறுபடியும் சௌரப் இந்த விஷயத்த பண்ணாத அப்படின்னு சொல்லி அவளை கண்டிக்கிறான். ஆனா அவ காதிலேயே வாங்கிக்கல. அதனால இவங்களுக்குள்ள இருந்த இடைவெளி இன்னுமுமே அதிகமாச்சு. 2024 டிசம்பர் கடைசியில போன் பண்ணி நான் பிப்ரவரி 2025 திரும்ப வீட்டுக்கு வர போற விஷயத்த சௌரப் முஸ்கான் கிட்ட சொல்றான். இதை கேட்ட உடனே முஸ்கான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேரதிர்ச்சி ஆகிறா. இப்ப தனக்கு இருக்கிற சுதந்திரம், அது போக சாஹில் கூட இருக்கிற உறவு, இது எல்லாத்துக்கும் சௌரப் திரும்ப வர்றது மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கும். சரி, இதுக்கு மேல சரியா வராது, முஸ்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லி முடிவும் பண்றா. முஸ்கானும் சாஹிலும் சேர்ந்து சௌரப்ப திட்டம் போடுறாங்க. இதுல முக்கியமா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவே கவனமா அந்த திட்டத்தை உருவாக்குறாங்க. இதை பண்றதால அவங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய தடைக்கு தீர்வு கிடைக்க போகுது. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா நேரம், டயம் எல்லாமே மிக துல்லியமா திட்டமிடப்படுது. முஸ்கான் முன்னாடியே போலியான டூர் பிளான் நாடகத்தை ரெடி பண்ணி சிம்லா, மணாலி போறதை பத்தி போலியான மெசேஜ், போட்டோஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்காக தயாரா வச்சிருந்தா. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது, இந்த கொலை விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக பக்காவா பிளான் போட்டிருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. பிப்ரவரி 2025 சௌரப் வீடு திரும்பின உடனே அவனை 2 பேரும் தயாரா இருந்தாங்க. ஆரம்பத்துல இவங்க போதையில பேசும்போது இது வெறும் பேச்சா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நாள் நெருங்க நெருங்க அது பக்காவான பிளானா மாறிச்சு. முதல்ல முஸ்கானும் சாஹிலும் கூகுள்ல எப்படி, அது மட்டும் இல்லாம சடலத்தை மறைக்கிறது எப்படின்னு வழிகளை தேட ஆரம்பிச்சாங்க. அதுபோக ஒருத்தரை எப்படி மயக்கமாக்குறது அப்படிங்கிறது மாதிரியான வீடியோக்களை யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. முஸ்கான் சௌரபை கொல்றதுக்கு ஃபுல் பிளான ரெடி பண்ணி கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணா. முஸ்கான் ஏற்கனவே தன்னை மனச்சோர்வு நோயாளின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்ல தூக்க மாத்திரைகளை வாங்கி வச்சிருந்தா. அதுபோக சாரதா நகர்ல இருக்க ஒரு கடையில இருந்து 2 பெரிய கத்தி, 2 பெரிய கருப்பு கவரு, அது மட்டும் இல்லாம 2 பைகளே வாங்கி வச்சிருந்தா. சௌரப அவனோட பாடியை மறைக்க இது எல்லாத்தையும் அவன் முன்கூட்டியே ரெடி பண்ணா. லண்டன்ல இருந்து சௌரப் இந்தியா வந்த உடனே அதுக்கு மறுநாள் தன்னோட மனைவியான முஸ்கானோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்தான். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மனை கொல்றதுல முஸ்கான் ரொம்பவே ஆர்வமா இருந்தா. அதாவது அவளோட பிளான் என்னன்னா சௌரபுக்கு சரக்குல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து அவன் தூங்குனதுக்கு அப்புறம் அவனை கொல்றதுதான். ஆக்சுவலா அன்னைக்கு நடந்த விஷயமே வேற. சௌரப் அன்னைக்கு சரக்கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் முஸ்கானோட ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, அப்ப அவனை இன்னைக்காவது கண்டிப்பா கொன்னே ஆகணும்னு 2வது ட்ரை ஆரம்பிக்கிறா. அதாவது 2025 மார்ச் 3ஆம் தேதி பிஹுவோட எக்ஸாம் முடியவும் முஸ்கான் அவளை தன்னோட பாட்டி வீட்டுல விட்டுட்டு புருஷனை கொல்றதுதான் அவ பிளான். அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி காலையில முஸ்கான் பிஹுவை அவளோட பாட்டி வீட்டுல விட்டுட்டு வந்தா. வழக்கம் போல சௌரப் தன்னோட அம்மா வீட்டுல இருந்து அவங்க அம்மா செஞ்ச கறி குழம்ப நைட்டு சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வந்தான். இதுதான் சரியான சான்ஸ்னு சௌரபுக்கு பிடிச்ச அந்த கறி குழம்புல தூக்க மாத்திரையை கலந்தா
முஸ்கான். சௌரப்பும் சாப்பாட்டில் தூக்க மாத்திரை கலந்துருந்த விஷயம் தெரியாமல் அதை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கவும் ஆரம்பித்தான். அவன் தூங்குறதை பார்த்த முஸ்கான் உடனே சாகிலுக்கு கால் பண்ணி வர சொல்கிறா. சாகிலும் உடனே வீட்டுக்கு வந்தான். வரவும் சாகில் கையில் கத்தியை கொடுத்து குத்த சொல்கிறா முஸ்கான். ஆனால் சாகில் பார்த்தீங்கன்னா அதை மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல் குத்த நீயே குத்துன்னு சொல்லி முஸ்கானை குத்த சொல்கிறான். முஸ்கான் முதல் குத்தவும் 2 பேரும் சேர்ந்து பல முறை ஓங்கி குத்த தொடங்கினாங்க. இவங்க குத்துனதுல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சௌரப் கத்தவும் அவனோட வாயில துணியை வச்சு அமுக்கி அவனை திரும்ப 100 வாட்டிக்கு மேலே குத்துனாங்க. அவனோட மூச்சு நிற்கவும் தான் அவங்க குத்துறதவே நிப்பாட்டினாங்க. இதுக்கப்புறம் நடந்தது எந்த ஒரு சாதாரண மனுஷனாலையும் செய்யக்கூடிய விஷயமே இல்லை. முஸ்கானும் சாகிலும் சேர்ந்து சௌரப்போட தலையை துண்டா அதுக்கப்புறம் 2 மணிக்கு அவனோட உடம்ப பார்த்தீங்கன்னா 4 பாகமாக பிரித்து கருப்பு கலர் பைகளில் வச்சாங்க. முண்டத்தை பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டு அந்த கட்டிலேயே முஸ்கான் நிம்மதியாக தூங்கினா. சுமார் நைட்டு 12 மணி வாக்கில் சாகில் அந்த பையை தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனான். அதான் அவன் அந்த பையை எடுத்துகிட்டு போயிட்டான்ல, அப்புறம் எப்படி பாடி திரும்ப முஸ்கான் வீட்டுக்கே வந்துச்சு? அதான உங்களுக்கு சந்தேகம்? இனி இதை கேட்டிங்கன்னா தலை சுத்தாது, தலைகீழாக சுத்தம். இந்த சாகிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாந்திரிக பூஜைகளில் ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாகிலோட வீட்டில் இதுக்குன்னே தனியாக ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சுருந்தான். அந்த ரூமில் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சாத்தானோட ஃபோட்டோவும் அந்த ஃபோட்டோவோட 4 பக்கமும் 6ங்கிற நம்பர் எழுதப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கருப்பு நிறத்தில் அந்த சாத்தான் ஃபோட்டோவில் கொம்புகளும் வரையப்பட்டிருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவன் ஆல்ரெடி ஒரு பெரிய சைக்கோன்னு நல்லாவே தெரியுது. சௌரப்போட வெட்டப்பட்ட தலையையும் மணிக்கட்டையும் எடுத்துகிட்டு போய் அவன் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு திரும்ப சாயில் சரியாக நைட்டு 2 மணிக்கு அந்த பையை எடுத்துக்கிட்டு முஸ்கானோட வீட்டுக்கு வர்றான். மறுநாள் மார்ச் 4ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு முஸ்கான் மார்க்கெட்டு போய் கடையில் ஒரு பெரிய ப்ளூ கலர் ட்ரம்மு அது போக 2 மூட்டை சிமெண்ட் வாங்குறா. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த ப்ளூ ட்ரம்ல சிமெண்ட் கலவையை ஊற்றி அதில் சாகில் சௌரப்போட அனைத்து உடல் பாகத்தையும் கலவையில போட்டு ட்ரம்மை மூடினா. இதுக்கப்புறம் எந்த தடையும் மிஞ்சாம இருக்க அவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்த வீட்டையும் சுத்தம் பண்ணாங்க. இந்த போதை சைக்கோ 2 சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா சௌரப்போட உடலை ட்ரம்ல மறைச்சதுக்கு அப்புறம் முஸ்கான் அதே நாள்ல சிம்லா மணாலி போறதுக்கு ஒரு காரை புக் பண்றா. 2 பேரும் சேர்ந்து சௌரப்போட பணத்திலேயே போதை விருந்து கேலிக்குன்னு சந்தோஷமா இருந்தாங்க. முஸ்கான் சாகிலோட பிறந்த நாள் ஹோலி 2யுமே சிம்லால கொண்டாடினா. சௌரப் இறந்ததுக்கு அப்புறம் தானும் சௌரப்பும் ஒன்னாதான் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாரையும் நம்ப வைக்க முஸ்கான் சௌரப் கூட இருந்த பழைய போட்டோ எல்லாத்தையும் இன்ஸ்டால போடவும் செஞ்சா. சௌரப்போட குடும்பத்துல இருந்து போன் வந்தா போனை கட் பண்ணிட்டு சாக்கு போக்கு சொல்லி மெசேஜ் மட்டும் அனுப்பி அவங்கள நம்ப வச்சா. அது வேற லண்டன்ல இருந்து திரும்ப வந்த உடனே சௌரப் முஸ்கானுக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தான். அந்த காசை வச்சு ஜாலியா ஊரை சுத்திட்டு அந்த காசு காலியாகவும் சௌரப் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்க ட்ரை பண்றா. ஆனா கார்டு பிளாக் ஆயிடுது. கையில காசு இல்லாததால முஸ்கானும் சாகிலும் திரும்ப மீரட் வர வேண்டியதாச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரம்மை எடுத்து கொண்டு போய் ஆளே இல்லாத இடத்துல புதைக்கிறது தான் இவங்களோட ஒரே பிளான். ஆனா போலீஸ் சரியான நேரத்துல நடவடிக்கை எடுத்ததால எல்லா உண்மையும் வெளியே வந்துச்சு. இதுல இன்னொரு உண்மை என்னன்னா முஸ்கான் சௌரப்போட உயிரை மட்டும் எடுக்கல, சாகிலையும் பிரெயின் வாஷ் பண்ணி தான் கூடவே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா. செத்து போன சாகிலோட அம்மா பேர்ல போலி இன்ஸ்டா மெசேஜ் அனுப்பி அவனை தான் வலையில சிக்க வச்சா. மனசளவுலையும் போதையினாலையும் ரொம்பவே வீக்கா இருந்த சாகில் முஸ்கானோட மாய வலையில விழுந்தது மட்டும் இல்லாம மாந்திரீக பழக்கங்களுக்கும் அடிமையா இருந்தான். தான் கூட இருக்கிறதே அவனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவனை நம்பவும் வச்சிருந்தா. ஆனா உண்மை என்னன்னா முஸ்கானுக்கு சாகிலோட உதவி மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. காதல் இல்ல, ஒன்னும் இல்ல. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ சாகிலையும் கண்டிப்பா கழட்டி விட்டுருப்பா. முஸ்கானோட அப்பா அம்மா அவளுக்கு கண்டிப்பா மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. அவங்க 2 பேர் மேலேயும் பிஎன்எஸ் பிரிவு 103, 105, 238A அது மட்டும் இல்லாம 61க்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு போதை மற்றும் மூட நம்பிக்கையால நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரம். முஸ்கான் மற்றும் சாகிலோட இந்த செயல் பார்த்தீங்கன்னா காமமும் பேராசையும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு சீரழிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மன உளைச்சல், போதை, மூட நம்பிக்கை இது எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டா அதோட பின்விளைவு எவ்வளவு கொடூரமா இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பல கிரைம் கதைகளை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு இது எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். நான் உங்கள் தாஸ், இது பிளாக் ஸ்மைலி. நன்றி.